நேயர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு நல்லபடியாக அமைய வேண்டும். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, துலாம் வந்து ரொம்ப அழகா சேஃப் ஜோன்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல தான் இருக்கார். அதனால இந்த வருஷம் வந்து 6ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது எப்பவுமே சிறந்த ஒரு அமைப்பு தான். ஆனா அவரோட பார்வை அப்படிங்கிறது அகெயின் இங்க வந்து ஒரு சின்ன சிக்கல் தான் அது. ஏன்னா அவர் பார்க்க போறது 8ஆம் பாவத்தை பார்க்க போறார். இப்போ 8ஆம் பாவம்ங்கிறது அவஸ்தை அப்படிங்கிற விஷயத்த நமக்கு கொடுக்கும். ஏதோ ஒரு விதத்துல அவஸ்தை. அது வந்து பணம் காசு விஷயத்துல இருக்கலாம், இல்லை உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை, அப்படி ஒரு அவஸ்தை. ஆனா 8ஆம் பாவத்துல சில நன்மைகளும் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, நம்மளுடைய முன்னோர்களுடைய பித்ருராஜித சொத்து இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களும் 8ஆம் இடத்துல தான் இருக்கு. ஸோ அதுவும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதுல சில சோதனைகள் நமக்கு கொடுத்து அதுக்கப்புறமா கிடைக்கும். ஆனா சனி பகவான மாதிரி கொடுக்குற கிரகம் எதுவுமே கிடையாது. அப்ப இவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போனா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கோர்ட்டுக்கு போனான்னு கிடையாது, இவங்களுக்கு அந்த மாதிரி இவங்க ஜாதகத்துல அப்படி ஒரு அமைப்பு இருந்தா கோர்ட்டுக்கு போகணும். இல்லைன்னா அனாவசியமா எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்? அவங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்கு, என்ன தசா புக்தி, அதுதான் நம்ம பார்க்கணும். பட் இந்த பெயர்ச்சி பலன், அதாவது இந்த வருட பலன்னு பேசும்போது இந்த 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டாம். இதுல சில அவஸ்தைகள் சில பேருக்கு வந்தாலும் கூட இன்னும் சிலருக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான, அதாவது 8லேருந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் வரும் இல்லையா?